தஞ்சை தமிழ் பல்கலை வளாக நூலகத்தில் காணப்படும் நடமாடும் மாட்டு வண்டி நூலகம் மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நடமாடும் நூலகம் திருவாரூர் மாவட்டம் மேலவாசலைச் சேர்ந்த கனகப்பிள்ளை என்ற பொறியாளரால் கடந்த 1931ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது திருவாரூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களிடையே படிக்கும் ஆர்வத்தை ஊக்குவித்தது. இதில் சுமார் 3285 அரிய நூல்களும் 20,000க்கும் மேற்பட்ட நூல் பிரதிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதுவே நாட்டின் முதல் நடமாடும் நூலகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் பயணம் செய்த நூல்கள் சுமார் 2200 நூல்கள் நமது தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு ஆய்வு மாணவர்களுக்காகவும் வரும் சந்ததியினருக்காகவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த மாட்டு வண்டி நூலகத்தை பார்க்கும்போது நம்மளோட தமிழுடைய பெருமையும் சிறப்பும் நம்ம இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. இது பார்க்கறதுக்காக பல்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.